என் பேர் கோபி. நான் நல்லமலையிலேருந்து வரேன். இது வந்து ஸ்ரீ குமரா இன்ஸ்டியூட்ல நான் படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து எனக்கு இந்த இன்ஸ்டியூட் எப்படி தெரியும்னா, இங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலியமா நான் இங்க வந்து சேர்ந்தேன். சாரும் உங்க ஃப்ரெண்ட்லியா எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபீஸை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃபுல்லா அஃபர்டபுளா நாங்க எப்போ கட்டணும்ன்ற அவங்க டேட் கொடுத்துருவாங்க. அதில் டேட் வந்து டிலே ஆயிடுச்சுனாலையும் கொஞ்சம் அவரு பொறுத்துக்கிறாரு. மற்ற காலேஜோட இங்க ஃபீஸ் அஃபர்டபுளா இருக்கு. சம்பந்தப்பட்டது எல்லா பொருளும் இங்க இருக்கு. கத்துக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இங்க எக்யூப்மெண்ட் அதெல்லாம் இங்க நாங்க ஹேண்டில் பண்ணி கத்துக்கிறதுனால அங்க போய் இன்னும் பேஷண்ட்டை பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. கோச்சிங் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் பொறுத்த அளவுக்கு நாங்க படிக்கும் போது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுக்குறாங்க. கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா பொறுமையா இது இப்படி படிச்சு ஈஸியா இருக்கும், அது மாதிரி ஃப்ரெண்ட்லியா எல்லாம் சொல்லி தராங்க. சாரும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்லியா அப்புறம் கிளாஸ் எடுக்கிறது வரலினாலையும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்ட்டு அதையும் நல்லா சொல்லி கொடுக்குறாரு. ஃபியூச்சருக்கு நல்லா எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி லைஃப் ஸ்கில் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. கோச்சிங்கும் சூப்பரா இருக்கு. வெளியே போய் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி வந்து நாங்க சாட்டர்டே சண்டே ஆனா நாங்க வெளியில எங்கன்னா போவோம். அங்க போயிட்டு நேச்சுரலா நாங்க என்னென்ன செடி இருக்கு அதை பத்தி சொல்லி கொடுப்பாரு. யோகா அந்த மாதிரி நம்ம பாடியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இதுக்குள்ள சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து பிசியோதெரபி படிச்சுட்டு இருக்கேன். எல்லாமே இங்கே எங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை பாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுனால இன்னும் நாங்க வெளியில போய் வேலை செய்யும்போது இன்னும் ஈஸியாவும் இருக்கும். ஒரு பேஷண்ட் கிட்ட நாங்க போய் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது முன்னாடி பேசிக்கா ஃபுல்லா எங்களுக்கு சொல்லி கொடுத்துறாரு. சொல்லி கொடுக்கறதுனால நாங்க போயிட்டு அந்த பேஷண்ட் ஹேண்டில் பண்ணக்குள்ள ஈஸியாவும் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அங்க போய் நாங்க ஈஸியா பண்ணிட்டு இருக்கோம்.